கடற்கரை ஓரமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரியவர், ஒரு முதியவர் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பெரிய அலைகளால வந்து சேரக்கூடிய ஒரு சில மீன்கள்லாம் கரையோரமா நெறைய வந்து கிடக்கும்ல. அதில இருக்கிற மீன்லாம் எடுத்து எடுத்து கரை உள்ள தூக்கி போட்டுட்டே இருக்கான். அத பார்த்த அவருக்கு, "நீ என்ன உனக்கு என்ன கிறுக்கு புடிச்சிருக்கா? இந்த கடற்கரை வந்து பல லட்சம் தூரம் வரைக்கும் இருக்கு. இதில இருக்க எல்லா மீனையும் எடுத்து நீ போட்டுட்டு இருப்பியா? இதனால என்ன மாற்றம் வரப்போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கையில வச்சிருந்த ஒரு மீன, தூக்கி போடணும்னு வச்சிருந்த மீன எடுத்து பார்த்துட்டு, இதில இருக்கிற இந்த கடற்கரை ஓரமா இருக்கிற எல்லா மீனுக்கும் வந்து மீனையும் என்னால காப்பாத்த முடியுமான்னு தெரியல. பட் இதோட வாழ்க்கையில என்னால வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வாழ்க்கைய மாற்ற முடியும்னு சொல்லிட்டு, அத எடுத்துட்டு போய் திருப்பி கடலுக்குள்ள போட ஆரம்பிக்கிறானாம். போட்டுட்டு அவனுடைய வேலைய கன்டின்யூ பண்றானாம். ஸோ இந்த மாரி தான் நம்மளோட லைஃப்ல நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து நடக்காது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மாற்றங்கள், பெரிய பெரிய மாற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன செயல்கள் தான் காரணமாக இருக்கும். ஸோ, அதனால வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றத்த என்னைக்காவது ஒரு நாள்